முஸ்லீம் என்பதற்காக காவல்துறை அதிகாரி ஒருவரை காவி கொடியுடன் ஊர்வலமாக நடக்க வைத்து காவி கும்பல் ஒன்று வன்முறை செயல் ஒன்றை அரங்கேற்றியுள்ளனர். மகாராஷ்டிராவில் லாத்தூர் மாவட்டத்தில் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் பிறந்தநாள் விழாவிற்கு ஏற்பாடு செய்து ஒரு சிலர் அந்த பகுதியில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு உள்ளேயும் கொடிகளை கட்ட முயற்சி செய்தனர். அப்போது சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றும் 56 வயதுடைய ஷேக் யூனிஸ் என்பவர் அதை தடுத்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் யூனிஸை சாலைக்கு இழுத்து வந்தனர். மேலும் முஸ்லீம் என்பதற்காக அவரை தாக்கி தாங்கள் வைத்திருந்த கொடியை யூனிஸின் கையில் கொடுத்து ஊர்வலமாக நடக்க வைத்தும் நடனமாடும்படி கூறியும் காவி கும்பல் அவரை கொடுமைப்படுத்தியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பாக 14 பேரை கைது செய்துள்ளதாக மாநில டிஜிபி பிரவீன் கூறியுள்ளார். இஸ்லாமியர் என்பதற்காக நடத்தப்பட்டுள்ள இந்த சம்பவம் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பை மேலும் கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. இந்திய நாட்டின் கட்டுக்கோப்பு என்பது வெவ்வேறு மக்களிடையிலான ஒற்றுமையிலேயும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை பொறுத்துதான். ஆனால் ஒரு சில மதவெறி கும்பல்களால் அப்பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்படுவது நிச்சயம் வேதனைக்குரிய விஷயம்தான்.